வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்று இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சில நிமிட நேரம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த ஆன்லைன் மூலமாய், லைவ் ஸ்ட்ரீம் மூலமாய் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் களி கூற போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய், கர்த்தருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா என்று சொல்லி துதிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் ஒன்று இணைந்தவர்களாய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த லைவ் ஸ்ட்ரீம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க என்று சொல்லுங்க. எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. இந்த லைவ் ஸ்ட்ரீம் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே எல்லா தடைகளை முறியடிப்பீராக. எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஐயா. தகப்பனே உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. தேவன் ஒருவரே ஆளுகை செய்வீராக. நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்ய போறதற்காக உமக்கோடி ஸ்தோத்திரம், உமக்கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் இதில் இணைய வேண்டியவர்கள் உண்டு அப்பா. ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிங்க அப்பா. ஒன்று இணைந்தவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தருக்கு கிருபை செய்வீராக. கர்த்தருக்கு கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தர் அப்படி கிருபை செய்ய போறீரு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எல்லா தடைகளையும் முறியடித்து இந்த மாலை நேரத்திலும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம இது ஊற்ற போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு பாடிடுவேன். நம்ம நல்ல கைகளை தட்டி பாடுவோம். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
எல்லாமே பார்த்துக் கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் விட்டு தருவி. யெகோவா நிசியே என்னாலும் விட்டு தருவி. ஸ்தோத்திரமே அப்ப ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்ப ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோ சமாதானம் தருகிறீ. ஷாலோ சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மாலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மாலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை
ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள் நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள் நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று சொல்லுங்க. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு தோல்வி இல்லை. எல்லாரும் இருக்கிற கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பதனால் நமக்கு தோல்வி இல்லை. அவர் நம் சார்பில் இருப்பதனால் நமக்கு பயம் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதனால் ஹல்லேலூயா, எதையும் நான் தாண்டி வருவேன், எதையும் நான் சமாளிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, நீர் என்னோடு கூட இருப்பதினால் எனக்கு பயமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. பயமில்லையே. ரகமாஷி அந்தர கலக்கம் இல்லை அப்பா, சோர்வு இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் நீர் நடத்துவீர், நீர் நடத்துவீர், நீர் நடத்துவீர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் நடத்துவீர், நீர் சுமப்பி. இதுவரை நடத்தினவர், இதுவரை சுமந்தவர், இதுவரை தப்புவித்தவர், நீர் இனியும் தப்புவிக்க வல்லவர். ஓ ஷாதரேபியாந்தோரோசி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலி, அவர் வல்லமை நிறைந்தவர், அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அந்த எண்ணத்தோடு கைகளை உயர்த்தி அந்த சர்வ வல்லவரை பார்த்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஓ ரபமஷதி அந்தரல உயர்த்துகிறோம் அப்பா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே,
ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்து ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். சிலர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. சொல்லுங்க. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. கைகளை உயர்த்தி யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா, யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகின்றோம்,
வாழ்த்துகின்றோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். All glory to you. உம்மை உயர்த்துகின்றோம். எங்களை அழைத்த தெய்வம் எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் எம்மை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை அழியாவும் ராஜ்யம் கட்டி வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் அழியாவும் வார்த்தையை சொல்லி எத்தனாய் வாழ்ந்த என்னை மீண்டும் சொல்லும். அழியும் என் கைகளை கொண்டு, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்டி வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்லி எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்தியிருக்கிற ஆண்டவரை பார்த்து ஆராதனை Let us worship the wonderful God. Let us worship the love of a good God. Aradhipe, 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 நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்து என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்து அழியும் என் கைகளை அழியாவும் ராஜ்யம் வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் அழியாவும் வார்த்தையை எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே
ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே உம்மை மனதார நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அநேக இடத்துல குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் எம்மாத்திரம். நம்ம எல்லாருமே ஒன்றுக்கும் உதவாதவர்கள். சில நேரத்தில் தவறு செய்கிறோம், சில நேரத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம், அவருடைய கட்டளைகளை மீறுகிறோம். ஆனாலும் அவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி நமக்கு பொறுப்புகளையும் ஊழியத்தையும் தந்திருக்கிறாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எம்மாத்திரம். சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, Father, who am I for you to recognize me? என்னை உயர்த்துவதற்கு, என்னை பயன்படுத்துவதற்கு, என்னை ரட்சித்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவே, நீர் சிந்தின இரத்தத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். இதுவரை என்னை நடத்தி வந்ததற்கு, இதுவரை என் குடும்பத்தை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. 6 மாதங்களை முடிக்க போகிறோமே ஆண்டவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு அப்படியே கைகளை உயர்த்தி, இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டை ஆரம்பித்தவர்கள், இந்த மாதத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர், அநேகர் உயிரோடு இல்லை, சிலர் மரித்து போனார்கள். ஆனால் எங்களை நீர் உயிரோடு வைத்திருக்கிறீரே. எங்கள் மீது உம்முடைய பார்வை எப்பொழுதும் இருக்கிறது. எப்பொழுதும் எங்களுடைய மதில்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உள்ளம் கைகளில் வரைந்து இருக்கிறீரே. கைகளை உயர்த்தி அதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எங்களை அழைத்து, எங்களை தற்காத்து, எங்களை அபிஷேகித்து, உம்முடைய நோக்கத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தி வருகிறீர்கள். Thanks for using us. Thanks for your blessing, oh Father. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆசீர்வாதத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நன்றி அப்பா. உம்முடைய அளவில்லாத தயவுக்காக நன்றி. ஓ நன்றி அப்பா. சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதுவரை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பமும் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மையெல்லாம் உம் கரத்திலே, நான் பார்க்கும் உயர்வுகள் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்திலே, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் உம் கரத்திலே.
எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கைகளை உயர்த்தி எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கண்களை திறக்க வேண்டாம். ஆமென். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஒருவேளை எப்பேற்பட்ட தேவையாக, எவ்வளோ பெரிய கஷ்டமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கஷ்டங்களை, அந்த பாடுகளை நம்ம வைத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவைகள் அதிகமாக இருக்கலாம். அநேகர் தேவைகளின் மத்தியில் தேவை மிகுதியினால் சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். இந்த வேளையில் அப்படியே கைகளை உயர்த்தி துதிக்கும் பொழுதே ஆண்டவருடைய பிரசன்னம் மத்தியிலிருந்து இறங்கி வந்ததை நாம் உணர்ந்தோம், நாம் பார்த்தோம். அதே பிரசனத்தில் அப்படியே கைகளை உயர்த்தி உங்கள் தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. அவருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கை தப்புவிப்பதற்காக ஏற்கனவே ஒரு ஆட்டை ஆண்டவர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் எதுவுமே கொடுக்காம நம்மளை சோதிப்பார். சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தின் அளவை சோதித்து பார்ப்பார். ஆனால் அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகும் பொழுது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை நம் கைகளில் கொண்டு வந்து தருவார். ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் அப்படி சோதனையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷனே பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் இதை நான் சகித்து கொள்ளணும். ஆண்டவரே, தேவைகளை நீர் சந்திப்பீர் என்ற விசுவாசத்தோடு நான் முன்னேறி நடக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அநேகர் சோர்ந்து போய் ஆண்டவரின் தேவைகளை சந்திக்க மாட்டாரோ, ஆண்டவரின் விண்ணப்பங்களுக்கு பதில் தர மாட்டாரோ என்று ஐயத்தில், அச்சத்தில், அவிசுவாசத்தில் இருக்கிறீங்க. இந்த மாலை வேளையில் கைகளை உயர்த்தி உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் எனக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்றவைகளை தருவீர். ஹல்லேலூயா, நான் விசுவாசத்தோடு ஓட எனக்கு கிருபை புரிவீராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் உங்களையே நம்புவேன். ஆண்டவரே, உம்மை நம்பி நான் இந்த ஓட்டத்தை ஓடுவேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மையே நம்பி, ஆமென், உம்மையே சார்ந்து நான் வாழ்வேன். என் தேவைகளை நீ சந்திப்பி. ரபா ஷாதே ரேகா துராமா. அத்திவரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். I will keep on believing you. ஆமென். உம்மை பின்தொடர்வேன். எதிர்பார்த்த வண்ணமாக என் வாழ்க்கை இல்லை என்றாலும், ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருப்பேன். நான் எதிர்பார்த்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கலனாலும் நான் உம்மையே நம்பி இருப்பேன். வாக்கு பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர். கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆமென். தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் தருவீர். வாக்கு பண்ணினீர் என்றால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பீர். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். சொல்லுங்க, இந்த சோதனையில நான் ஜெயம் பெறுவேன். இந்த சோதனையை நான் மேற்கொள்வேன். இந்த வழியில நான் உம் கரத்தை பிடித்து நடப்பேன். ராகாபா. தளர்ந்து போன இதயங்களை ஆண்டவர் இன்னைக்கு பலப்படுத்துவாராக. ஜெபிக்கும் பொழுது பலனற்று போன ஆத்துமாக்களை ஆண்டவர் இன்று பலப்படுத்துவாராக. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things to the Christ who strengthens me. இன்னைக்கு சொல்லுங்க, பலனற்று போய் இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? எதுவுமே கிடைக்கலையே, எதுவுமே நடக்கலையேன்னு ஆமென் ஒரு ஏமாற்றத்தின் விளிம்பில் இருக்கிறீங்களா? ஏமாற்றத்தின் உச்சத்தில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க. என் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீ, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அறிக்கை செய்யுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்றுவீர். You will do the things that is appointed for me. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் எனக்கு குறித்திருக்கிறதை, நீர் எனக்கு முன் குறித்திருக்கிறவைகளை, நீர் எனக்கு வாக்கு பண்ணினவைகளை நிறைவேற்றுவீர். அறிக்கை செய்யுங்க. எல்லாரும் வசனங்களை சொல்லுங்க. ராபா, விசுவாசத்தின் வசனங்களை சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சோர்ந்து போனது உண்மைதான். நான் இது நடக்காது, இது நடக்காம போயிடுமோன்னு நான் சோர்ந்து போனது உண்மைதான். ஆனால் இன்று நான் உமக்குள்ளாக பலப்படுகிறேன்னு சொல்லுங்க. ஆமென். நீர் நடத்துவீர். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர்.
கைகளை உயர்த்தி வாக்கு பண்ணினவர், நீர் வாக்கு மாறாதவர். ஷதலஹந்துலோ ரெபேயாந்தரனா ரகேபியால்துரோனோ. சொல்லுங்க, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஓ, அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நம்ம எல்லாரும் இந்த பாடலை கைகளை தட்டி பாட போறோம், ஒரு விசுவாசத்தின் பாடலாய். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக ஆமென் ஒரு பெரிய திரள் சேனையை போல பிரச்சனை நிற்கலாம், ஆமென், பெரிய மதில போல பிரச்சனை நிற்கலாம். இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதினா, நீர் என்னோடு கூட இருப்பதினா அந்த சேனைக்குள் நான் பாய்வேன், நீர் என்னோடு கூட இருப்பதினா அந்த மதிலை நான் தாண்டுவேன். ரகமஷதலியாதே, அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா. நாம் ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும். அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள். அறிக்கை செய்யுங்க. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. கைகளை தட்டி, அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். உலர்ந்து போன என் கோலை துளுக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. சொல்லுங்க, உலர்ந்து போன என் கோலை துளுக்க செய்வாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் நலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் நலனை தந்தாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். ஆடுங்க தேவ பிள்ளையே, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன், எளிதாக இந்த பிரச்சனையை தாண்டி வருவேன். என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். மீண்டும் சொல்லுவோம், அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். மதிலை போன்ற இந்த பிரச்சனையை நான் தாண்டுவேன். எரிகோவை முறியடித்தவர் இந்த பிரச்சனையை எனக்காக முறியடிப்பார். சொல்லுவோம், அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். பயந்து போயிருக்கிற சகோதரனே, அறிக்கை செய்யுங்க. இந்த இன்டர்வியூ என்ன ஆகுமோ, இது எனக்கு வாய்க்குமா அப்படின்னு சில பேர் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இது என்னோடு கூட இருக்கிறதுனால இது வாய்க்கும், இது என்னோடு கூட இருக்கிறதுனால எல்லாமே வாய்க்கும். கர்த்தருடைய கரம் நம்ம மீது இருக்கிறதுனால எல்லாமே வாய்க்கும். கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மீது இருந்ததினால் அவன் காரியங்கள் வாய்க்கப்பட்டது. இன்றைக்கு உங்கள் மீது கர்த்தருடைய கரம் அமர்வதாக, உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ரகமஷதலே, அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். உடைந்து போன என் வாழ்வை சீரமைப்பாரே,
அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை கைகளை உயர்த்தி அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார். அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. 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 சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து சொல்லு. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே கண்களை மூடி அறிக்கை செய்கிற பிள்ளையே. ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க. You will do anything for me. You will do greater things for me. மேலானவைகளை எனக்காக நீ செய்வீர். நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே அப்படியே ஒரு ஜெபமா சொல்லுங்க. ஆண்டவரே என் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. நான் எதுல சோர்ந்து போயிருக்கிறனோ, எந்த காரியம் என்ன துன்பப்படுத்துகிறதோ அந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஓ பிரச்சனையை மேற்கொள்வோம். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே துதி எடுக்கும் பொழுதே பிசாசு அலறுவான். துதிக்கும் பொழுதே எக்காலம் ஊதும் பொழுதே எரிகோ முறியடிக்கப்படும். துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே சத்ருவின் பாளையத்தில் அசைவு உண்டாகுமே. இன்று நீங்க துதிக்கும் பொழுதே உங்க பிரச்சனைகளை மாற்றுவார். தூதனை அனுப்பி ஆண்டவர் கிரியை செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே துதி என்னும் எக்காலத்தை ஊதுகிறோம். நன்றி வழிகளை செலுத்துகிறோம். எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வான். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். சொல்லுங்க. அவர் என்னோடு இருந்தார். நான் கடலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார். நான் மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார். பிரச்சனைகளை தாண்டுவேன். அவர் கூட இருக்கும் பொழுது பிரச்சனைகளை தாண்டி செல்வேன். பிசாசை முறியடிப்பேன்.
அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், மீண்டும் செல்வோம். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஆடும் பொழுதே சோர்வுகள் விலகட்டும் அப்பா, உடலில் இருக்கிற பலவீனங்கள் விலகட்டும் அப்பா. நீண்ட நாள் முடக்கி வைத்திருக்கிற உன் பிள்ளைகளை முடக்கி வைத்திருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், மனதளவில் இருக்கிற சோர்வு மாறட்டும் அப்பா. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், மீண்டும் சொல்வோம். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், என்னோடு இருந்தார். ஓ, நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படியே இன்னும் ஒரு விஷயம் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாமா, ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். The help will come from you. உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உம்மிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். நீர்தான் உதவி செய்கிற கண்மலை, நீங்க தான் எங்களை தாங்குகிறவர். ஒருவேளை இவர்களை போய் சந்தித்து உதவி பெற்றுக்கொள்ளலாமான்ற பிளான் எல்லாம் இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திக்க போகிறார். ஆண்டவர் உங்க கஷ்டங்களை மாற்ற போகிறார். ஆண்டவர் ஒரு ஆமென் சுகவாழ்வை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். நாமோ அவரையே நோக்கி பார்ப்போம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேலைக்காரன் தன் எஜமானனை நோக்கி பார்ப்பது போல் நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை முடிச்சுங்க. உண்மையை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். நான் நம்புகிறது உம்மாலே வரும் அப்பா. சங்கீதம் 62, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தேவை, எனக்கு எது தேவை, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த மாலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுவீராக. எல்லா விதமான ஆசீர்வாதங்களினால் நீர் எங்களை நிரப்புவீராக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நாளில் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் ஒரு ஏவாளை பற்றி எல்லாம் நமக்கு தெரிந்த காரியம்தான், சின்ன சின்ன காரியம் மட்டும் நான் சொல்கிறேன். பைபிள் ஸ்டடினால் விளக்க வேண்டாம், குறித்து வைத்து கொள்ளுங்க, வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஏவாள் நல்லா தான் இருந்தா, படைச்சி 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. எவ்வளோ நாள் கழித்து இந்த சர்ப்பம் உள்ளே வந்தான்ங்கிறது பைபிளில் சொல்லப்படலை. எவ்வளோ காலங்கள் ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருந்தாங்க, எவ்வளோ காலங்கள் சந்தோஷமாக இருந்தாங்க, அதையும் போடப்படலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் சர்ப்பம் தந்திரம் உள்ளதாய் ஏவாள்கிட்ட போய் வந்து நுழைந்தது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாத்தான் இந்த ஆதாம் கிட்ட வந்து நுழையாம, ஆண் கிட்ட நுழையாம, ஏன் இந்த பெண் கிட்ட நுழையணும்? 2 பேருமே கர்த்தர் உருவாக்குனது தானே. பாவம் செய்யணும்னு நினைச்சிட்டா யாராவது ஒருத்தர்கிட்ட உருவாக்கி நுழைந்திருக்கலாமே என்று கேள்வி கேட்டார்களாம். உண்மையிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் தந்திரம் உள்ளவன். சாத்தான் தந்திரம் உள்ளவன். வேதம் சொல்லுகிறது அவன் தந்திரம் உள்ளவன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள். அடிக்கடி நம்ம பிரதர் சொல்லுவாங்க இல்லையா, சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. நமக்கு தெரியுதோ தெரியலையோ, சாத்தான் தந்திரம் உள்ளவன். அவனுக்கு என்ன தந்திரம் எப்படி தெரியும் அப்படின்னா, பெண்கள் என்றாலே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? பலவீன பாண்டங்கள்,
பலவீன பாண்டங்கள்னால் சரீரத்தில் தான் பலவீன பாண்டங்களே தவிர இருதயத்தில் எண்ணத்துலலாம் பயங்கர ஸ்ட்ராங். கரெக்டு தானே? ரொம்ப அதிகமாக அவங்க நினச்சா எதையுமே சாதிக்கிறாங்க. கணவனை என்ன செஞ்சிடறாங்க, கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க, என்ன வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க பெண்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஃபிசிக்கலி எமோஷ்னலி அவங்க எப்படிப்பட்டவங்க, பலவீனமானவங்க. அதனால் அந்த பலவீனமான இடத்துல நுழைஞ்சா ஈஸியாக அவங்க கவுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கவுந்துருவாங்கங்கிறதுக்காக தான் இந்த சாத்தான் தந்திரமாய் பலவீன பாண்டமான அந்த பெண்களுக்குள் நுழைந்தது. இன்னொரு காரியம் பவுல் சொல்லுகிறார் இந்த பெண்களை குறித்து. அந்த வசனம் எனக்கு இன்னைக்கு வாசித்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை யாராவது சத்தமாக வாசிக்கிறீங்களா? 2 தீமோத்தேயு 3, 6, 7. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து. பெண் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களாம்? எவ்வளவுதான் கற்றாலும் எவ்வளோதான் படித்தாலும் அப்படி சொல்லலாம், அனுபவங்கள் மூலமாக கற்றால் கூட எவ்வளோதான் கற்றாலும் இவங்க என்ன செய்கிறாங்க, உணர்வு கிடையாது. அதனால தான் சாத்தான் தந்திரமாய் இந்த பெண் பிள்ளைகளுக்குள் நுழைகிறாங்க. பெண்களுக்குள் ஏவாளுக்குள் நுழைந்தான். இப்போவும் வேதம் சொல்லுகிறது தவறான மனிதர்கள், தவறான துர்போதனை உள்ளவங்க ஆண்களிடத்தில் போக மாட்டாங்க, வீட்டில் பெண்கள் இருக்கும்போது தான் வருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா? யார் இருக்கும்போது காலையில் வரமாட்டாங்க, நைட்டும் வரமாட்டாங்க, மத்தியான நேரத்தில் தான் வீடை வந்து தட்டுவாங்க. ஏன்னா இவங்க தான் என்ன செய்வாங்க, பார்த்த உடனே எத்தனை முறை அடிப்பட்டாலும், ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க, மோசமான ப்ராடக்ட்டு, கையில் காசு கொடுத்து வீணாக தான் போச்சு, ஆனாலும் அடுத்த முறை வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, வாங்கிடுவாங்க. இது மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்து டிவியில் பார்த்தா என்னென்ன பார்க்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கணும். அதனால தான் மத்தியான நேரங்களில் சில சமயங்களில் சில தவறான உபதேசக்காரர்கள், கிறிஸ்டியன்ஸ் கூட துருபதேசத்தை உள்ளவங்க வீடு வீடாக வரும்போது பெண்களிடத்துல தான் போய் பேசுவாங்க, ஆண்களிடத்துல போய் பேச மாட்டாங்க. அந்த பைபிள் அன்னைக்கே சொல்லிருச்சு. ஏன்னா பெண்கள் ஈஸியாக அதில் விழுந்துருவாங்க. இதை முதல்ல தெரிஞ்சு வச்ச சாத்தான் அன்றைக்கே அந்த சாத்தான் ஏவாளுக்குள்ளே நுழைந்தான். ஆனால் இடம் கொடாதீர்கள்னு ஆண்டவர் சொல்லிடுறார். பிசாசுக்கு இடம் கொடுத்தா வந்துடுவான். ஆனால் இந்த பெண் இடம் கொடுக்காமல் இருந்திருந்தா அன்றைக்கி நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஏவாள் இடம் கொடுத்து விட்டான். இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம், ஏவாள் இடம் கொடுத்துட்டா, இந்த ஏவாளால் நம்ம வாழ்க்கையே போச்சு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கோம். அவ்வளோ மாதிரி தான் அநேக பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துட்றோம். இந்த ஏவாள் இடம் கொடுத்துட்டா. ஆண்டவர் சொல்லுகிறார், கட்சிக்கிற எவனை விழுங்கலான்னு பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறது, கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியை உண்டாக்கினாலும் ஈஸியாக பெண்களை என்ன செஞ்சிடலாம், சாத்தான் கவுத்துறதுக்கு அவன் ரொம்ப தயாராக இருக்கிறான். அப்போ அதனால தான் இந்த சாத்தான் தந்திரம் உள்ளவனாய் ஏவாளிடத்துல வந்தான். அவன் நினச்ச மாதிரியே அவன் சாதிச்சிட்டான். பிசாசுக்கு இவள் இடம் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல் முழுவதையும் பிசாசின் இச்சைகளுக்கு, தந்திரங்களுக்கு, பாவத்துக்கு அடிமையாக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தாள். பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறா, இது புசிப்புக்கு இன்பமானது. 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இச்சிக்கிறதா இருக்குது, இதை சாப்பிட்டா கண்டிப்பாக என் புத்தி என்ன செஞ்சிடும், தெளிஞ்சிரும், இப்படியெல்லாம் நினச்சி சாத்தான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் அந்த பழத்தை பார்க்குறா. அப்போ பார்க்கும்போது எது பாவத்தில் விழுது, கண்கள் பாவத்தில் விழுது. அதுக்கப்புறம் வாயில் என்ன செய்கிறா, புசிக்கிறா. புசிக்கும்போது ஒரு பக்கம் பறிக்கும்போது கை பாவத்தை செய்து, 3ஆவது புசிக்கும்போது அவளுடைய வாய் பாவம் செய்து, அதுக்கப்புறம் அந்த திரும்ப பறித்து தன்னுடைய புருஷனுக்கு கொடுக்கும்போது அவளுடைய இருதயம் பாவத்துக்குள்ளே வருது. இப்படி அவளுடைய ஹோல் பாடியும்
தன்னை ஆண்டு கொள்வதற்கு இந்த ஏவாள் அர்ப்பணித்து விட்டாள். 1 யோவான்ல ஒரு அருமையான வசனம் உண்டு. 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதற்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த ஏவாளை குறித்து நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏவாளை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஏவாளுக்கு பேர் ஜீவனுள்ளோர், எல்லாருக்கும் தாய். அவள் ஒரு தாயாக இருக்கும்படி, ஒரு மாடலாக இருக்கும்படி, அவள் ஒரு ஆசீர்வாதமாய், சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் அவள் தன்னுடைய சரீரத்தை பாவத்துக்கு இடம் உண்டாக அவள் விட்டு விட்டாள். அடுத்தது 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பறித்தாள், புசித்தாள். அவள் அந்த நேரத்தில் தன்னுடைய கணவரிடத்தில் ஆலோசனை கேட்கல, யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கல. இப்படி சர்ப்பம் சொல்லுது, நான் இதை புசிக்கலாமா, பறிக்கலாமா? ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பாக அவர் என்ன திரும்ப சொல்லியிருப்பார், ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது புசிக்கக்கூடாதுன்னு. இப்போ ஏவாள்கிட்ட ஆண்டவர் சொன்னாரா, ஆதாம் கிட்ட சொன்னாரா இந்த வார்த்தையை, நீங்கள் இந்த புசிக்கக்கூடாதுன்னு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர்கிட்டையும் சொன்னாரா? ஆதாம் கிட்ட தான் சொன்னார். அந்த வார்த்தை சொல்லும்போது ஏவாள் உருவாக்கப்படவே இல்லை. ஆதாமை கர்த்தர் உருவாக்கி அவனிடத்துல சொல்றாரு, இந்த எல்லாத்தையும் நீங்க புசிக்கலாம், இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா கனியையும் புசிக்கலாம், ஆனால் இந்த நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியக்கூடிய கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது என்று சொல்லும்போது ஏவாள் உருவாக்கப்படவில்லை. அப்போ கண்டிப்பாக அதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, ஒருவேளை அவள் அவனுடைய சரீரத்திலே இருந்ததுனால ஒருவேளை அந்த எலும்புகளுக்கு அது கேட்டிருக்கலாம். அல்லவென்றால் இவன் ஆதாம் சொல்லி இருக்கணும் தன்னுடைய மனைவியை பார்த்து, இங்கே நீ எல்லாத்தையும் பண்ண, எல்லாம் அனுபவிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம், ஆனால் இதை மட்டும் என்ன செய்யக்கூடாது, பறிக்கக்கூடாது, அதை தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அதை பறிக்கணுங்கிற எண்ணம் வரும் பொழுது அவன் கடவுளிடத்தில் போய் ஒன்று ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கணும், இல்லைன்னா தன்னுடைய கணவரிடத்தில் கேட்டிருக்கணும். யார்கிட்டையுமே ஆலோசனை பண்ணாமல் அவள் தானாக பாவத்தில் விழுந்து விட்டாள். அப்போது எப்போவுமே பெண்கள் யாரானாலும் சரி, கணவர்கள்னாலும் சரி, ஆண்கள்னாலும் பெண்கள்னாலும் சரி, தனியாக தானாகவே ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது ராங்காக தான் முடியும். ஏனென்றால் அது நம்முடைய சிந்தனையின் அடிப்படையில், சூழ்நிலையின் அடிப்படையில் நம்ம எப்போவுமே டிசைட் பண்ணிடுவோம். அனைவரும் சொல்லுவாங்க, கோபமாக இருக்கும்போது என்ன செய்யாதீங்க, டிசிஷன் எடுக்காதீங்க, அது எப்போவுமே சேடாக கவலையில் தான் முடியும். அதை பற்றி யாரையாவது பற்றி ஒரு பயங்கர எரிச்சலில் இருக்கும்போது நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தை தப்பாக தான் முடியும். அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது, ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது பெண்கள், வாலிப பிள்ளைங்க பெற்றோரிடத்தில் கேட்கணும், திருமணமான பெண்கள் கணவரிடத்தில் கேட்கணும், கணவர்கள் எங்கே கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மனைவிகளிடத்தில் ஆலோசனை கேட்கலாம். ஏனென்றால் நல்ல ஆலோசனைக்காரியாய் மனைவி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ நல்ல ஆலோசனை கொடுக்குற ஒரு பெண்ணாக இருந்தால், மனைவியாக இருந்தால், ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டு மனைவியிடத்துலையும் கேட்டு கண்டிப்பாக அதை டிசைட் பண்ணால் அது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும் குடும்பத்தை கட்டுவதற்கு. பெண்கள் குறிப்பாக இந்த ஏவாளை மாதிரி தானாகவே டிசிஷன் எடுக்கக்கூடாது. சாராள் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, பிள்ளை இல்லை, ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கலாம், கேட்கல, புருஷன்கிட்ட கேட்டிருக்கலாம், நமக்கு பிள்ளை இல்லையே என்ன செய்கிறது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தா அவன் சொல்லியிருப்பான், கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், வாக்கு மாறாதவர்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இப்போ பிள்ளை வேணும், அதனால நீ ஆகாரை சேரும் என்று சொல்லி தன்னுடைய கணவனை தானே ஒரு டிசிஷன் எடுத்தது மட்டும் இல்லாமல் கணவனையும் பாவத்துக்கு நேராக தள்ளிவிட்டாள். இந்த ஏவாளை போல ஏவாளும் தானே பறித்தா, தானே புசித்தா, ஒரு வார்த்தை கூட பேசாமல் கணவனுக்கும் கொடுத்துட்டான், கணவனையும் பாவத்துக்குள்ளே தள்ளிட்டான். இது இன்னைக்கு ரொம்ப பெரிய காரியம். நிறைய பேர் சொல்கிறாங்க, மனைவி வந்து அந்த ஏவாள் வந்து அவள்கிட்ட என்னதான் குட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா ஷேர் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஷேர் பண்ணா? பாவத்தை தான் ஷேர் பண்ணா. உண்மையாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய டிசிஷன் எடுக்கும் பொழுது நம்ம செயல்படுத்தி பிள்ளைகளோடு, கணவனோடு, பெற்றோரோடு
நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணி, தேவனோடு ஆலோசனை பண்ணி ஒரு டிசைட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவள் மட்டும் இல்லை, புருஷனையும் பாவத்தில் தள்ளிட்டா. இன்றைக்கி நம்ம செய்கிற ஒரு காரியம் குடும்பத்தையே பாதிக்கும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. கடைசியாக இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, ஏவாளுடைய வாழ்க்கையில் தவறு வந்தது. தவறு செய்கிறது எல்லாமே இயல்பு. ஆனால் அந்த தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. தவறை ஒத்துக்கொள்ளலை. ஒத்துக்கொண்டிருந்தால் அன்னைக்கு ஆண்டவர் கேட்குறார், ஏன் இப்படி புசித்தாய் என்று கேட்கும்போது, தப்பு தான் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன், பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்துச்சு, நான் பறித்தேன், புசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கர்த்தர் அன்னைக்கு மன்னிப்பு கொடுத்துருப்பார். அவர் தானே உருவாக்கின தேவன், தகப்பனை போல உருவாக்கினவர். கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பார். ஆனால் அன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டான், அவள் தவறை ஒத்துக்கலை, அடுத்தவங்க மேலே கையை நீட்டிட்டான். இந்த சர்ப்பம் தான். அதே மாதிரி தான் ஆதாமும் அதே தவறு தான் பண்ணார். ஏன் புசித்தான்னு கேட்கும்போது, நீர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்திரீ, அதில் ஆண்டவரையும் சேர்த்துக்கிட்டார். நீர் தானே கொடுத்தீர், நானா கேட்டேன்? இந்த பெண்ணை எனக்கு வேணும்னு கேட்டேனா, நான் ஜாலியாக தனியாக இருந்திருப்பேன். நீர் தான் எனக்கு கொடுத்தீரு, அந்த பெண் தான் என்னை இப்படி பாவத்துக்குள்ளே தள்ளிட்டா. இப்படி எல்லாரையுமே இன்றைக்கும் நம்ம அப்படி தான். ஏதாவது ஒரு காரியம் தப்பு நடந்துருச்சுன்னா, ஏசப்பா உங்களால் தான், நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணி தானே இதை கேட்டேன், நீர் தானே இதை தந்தீர், அப்புறம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? நிறைய பேர் சொல்லுவாங்க, திருமண காரியங்களில் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி தான் டிசைட் பண்ணோம், ஆனால் ஏன் இந்த பிரச்சனை? நம்முடைய தவறை நம்ம ஒத்துக்கொள்ளணுமே தவிர ஆண்டவரையோ அல்லது இந்த திருமணத்தை நடத்தி வச்ச போதகர்களையோ என்ன செய்யக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஏசப்பா என்னை மன்னிங்கன்னு கேட்டுட்டா கர்த்தர் மன்னிப்பு கொடுப்பார். மன்னிப்பதில் அவர் தயை பெருத்தவர். அவருடைய இரக்கங்கள் பூமி, அவருடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது, பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். அவ்வளோ நல்ல ஆண்டவர், நமக்கு மன்னிப்பதில் வல்லமை உள்ளவர், இரக்கம் பெரிய இரக்கத்தை உடையவர். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். இப்போ ஏவாளுடைய ஒரு சில குறைவுகள் மட்டும் நான் கேரக்டர்ஸ் மட்டும், குவாலிட்டிஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் இந்த ஆதியாகமத்தை இந்த வாரத்தில் படித்து ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கொண்டு வருவீங்களா? இங்கே பைபிளை திறக்கிறதோடு சரி, அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் திறக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க், வீட்டில் போய் இன்னும் ஏவாள்கிட்ட என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்குது, ஒருவேளை நல்ல குணங்கள் இல்லாமல் இருக்காது, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மீதியை நீங்கள் என்ன செஞ்சுட்டு வரணும், அடுத்த வாரம் கொண்டு வந்தீங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஏவாளை பற்றி சொன்னேன். ஆனால் மொத்தத்தில் ஆண்டவர் ஒரு கணவனும் மனைவியுமாக உருவாக்கி குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தின தேவன், அவருடைய திட்டமே இந்த சாத்தானால இவங்களால என்ன ஆயிடுச்சு, முறியடிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை கணவன் மனைவியாக இணைக்கிறார். ஒரு நோக்கத்தோடு நமக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு நோக்கத்தோடு ஒரு வேலையை கொடுக்கிறார். நோக்கத்தோடு ஊழியத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய திட்டம், தேவனுடைய மகிமையான திட்டம், அது எந்த விதத்திலும் நம் மூலமாக என்ன செய்யக்கூடாது, தடைப்படவே கூடாது. இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு முக்கியமாக கற்றுக் கொடுக்க போகிறேன், இந்த பைபிள் ஸ்டடியில் கற்றுக் கொடுக்க போகிற முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதாம் ஏவாளுடைய குடும்ப வாழ்க்கையில் இப்போ ஜென்ரலாக கேரக்டர் தப்பாக இருந்தாலும், குவாலிட்டி தப்பாக இருந்தாலும், கர்த்தரை பிடிச்சிக்கிட்டா கர்த்தர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார், மாற்றுவார். எவ்வளோ பெரிய பாவியே கர்த்தர் என்ன செய்யலை, கைவிடலை, தள்ளி விடலை, மன்னிக்கிறார், சுபாவங்களை மாற்றுகிறார். குடிகாரர்களையே கர்த்தர் எப்படி மாற்றுகிறார், நல்ல மனிதர்களாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ என்ன தவறுன்னு நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த தோல்வியிலேருந்து வெளியே வர முடியும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற முக்கியமான ஒரு காரியம், ஆதாம் ஏவாள் இந்த 2 பேருடைய குடும்ப வாழ்க்கையில் எதனால் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி வந்தது. இவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏவாளுடைய தவறான சுபாவங்கள், ஆதாமோ மன்னிப்பு கேட்கல, ஏவாளை குற்றம் சாட்டுறான்.
அடுத்தது அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்ததின் விளைவாக நிறைய தப்பு நடந்துச்சு. நமக்கு தெரியும், அந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து விட்டார்கள். அது என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல 3:6 தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி, அது வரைக்கும் ஆண்டவரோடு உலாவி கொண்டிருந்தவங்க அன்னைக்கு ஆண்டவருடைய சந்நிதியை விட்டு விலகிட்டாங்க. அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் தேவ பிரசன்னத்தில் இருப்பதான். அன்னைக்கு மோசே சொல்றார், ஆண்டவரே, நான் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நீர் என்னோடு கூட வராமல் இருந்தால் என்னை எங்களை அனுப்பாதீங்க, உம்முடைய சமூகம் எங்க முன்னாடி வந்தாதான் நான் புறப்பட்டு போவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனுக்கு தெரியுது, கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது, கர்த்தரோடு உறவாடாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா, ஃபர்ஸ்ட் கிரியேஷனா இந்த ஆதாமையும் ஏவாளையும் படைச்சி அவ்வளோ அழகா அவங்களுக்கு தேவையான அத்தனையும் கர்த்தர் படைச்சிட்டு தான் இவங்க 2 பேரையும் படைச்சார். அப்போ எல்லா தேவைகளையும் ஃபுல்ஃபில் பண்ண அந்த ஆண்டவர் இவர்களோடு உறவாடின அந்த உறவை இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? இழந்துட்டாங்க. தேவ பிரசன்னத்தில் அவங்களால நிற்க முடியல, தேவ பிரசன்னத்தில் அவங்க மகிழ முடியவில்லை. அப்புறம் 3ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சாபங்களை கொடுக்கிறார். அது வரைக்கும் நல்ல சந்தோஷமா அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த பாவம் உட்பிரவேசித்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேர்வை சிந்திதான் உழைச்சா கூட அதுக்கு பலன் சரியா கிடைக்காது, பூமி விளைச்சலை கொடுப்பதற்கு பதிலாக முள்ளு கிடைக்கும், எல்லாமே இருக்கும். பெண்ணை பார்த்தீங்கன்னா ஏவலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நல்ல நீ குழந்தை பிறக்கும்போது வேதனையோடு தான் நீ பிள்ளையை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்கிறார். அது வரைக்கும் 2 பேரையுமே ஆண்டவர், நீ 2 பேரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 2 பேரும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகையை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமமாக தான் கொடுத்தார் கிரியேஷனில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இந்த பெண் பாவம் செய்ததினால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சில சாபங்கள், நிறைய காரியங்கள் எல்லாம் இந்த பெண்களுக்குள்ள வந்தது, வேதனைகள் வந்தது, அவனுடைய உழைப்பில் வந்தது, இப்படி சாபம் அவனுக்குள்ள வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே துரத்தப்பட்டுட்டான். சரி, எல்லாத்தையும் சாபத்தையும் கொடுத்துட்டார் ஆண்டவர், பேசாமல் இங்கே உட்கார வச்சிருக்கலாமே, அப்படி இல்லை, நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டு வெளியும் அனுப்பிட்டாரு. அவங்க 2 பேர் பண்ண தப்புனால பார்த்தீங்கன்னா அடுத்த சந்ததி பாதிக்கப்பட்டது. இவங்க 2 பேருடைய பாவத்தின் விளைவாக ஆபேல் கொலை செய்யப்பட்டான். அவனை கொலை செஞ்சது காயின். இப்படி அவருடைய வாழ்க்கையே போச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் தான். ஆனால் பிள்ளைகளுக்கே ஆசீர்வாதம் இல்லாத அளவுக்கு பெற்றோருடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. அப்போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நம் நிமித்தம் நம்மளும் சந்தோஷமாக வாழணும், குடும்பமும் சந்தோஷமாக வாழணும். அதற்கு தடையாக என்னென்ன காரியங்கள் வருகிறது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அவர்கள் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் என்ன என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் இப்படி ஒரு தோல்வி அடைந்தார்கள் என்றால், ஃபஸ்ட்டு படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து போனாங்க. சொல்லுங்க, நோக்கத்தை. ஆதாமும் ஏவாளும் ஏதோ ஒரு சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் படைக்கப்படலை. ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் படைத்தார், ஒரு நோக்கத்தோடு படைத்தார். ஆனால் அந்த நோக்கத்தை இவர்கள் மறந்து போனார்கள். சரி, என்ன நோக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆதாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய சாயலாக உருவாக்கி இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவருடைய நோக்கம் என்ன? ஆதாம் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? தோட்டத்தை பண்படுத்த காக்க. அப்போ தோட்டத்தை பண்படுத்த காக்க அப்படின்னா தோட்டத்தில் இருக்கிற அத்தனை மிருக ஜீவன்கள், செடிகள் மட்டுமில்லாமல் மிருகங்கள், எல்லா ஜீவ சந்துக்கள் எல்லாம், இன்க்ளூடிங் யாரு? அவனுக்கு கொடுத்த மனைவி,
மனைவி எல்லாரையும் பண்படுத்தணும், காக்கணும் அப்படின்னு ஒரு என்ன கொடுத்தாரு, கட்டளை கொடுத்தார், ஒரு நோக்கத்தை கொடுத்தார். ஆனால் இந்த ஆதாம் அதை செஞ்சானா இல்லையா தெரியல. பண்படுத்துறதுல கரெக்டாக இருந்தான்னு நினைக்கிறேன். நல்ல கல்டிவேஷன் எல்லாத்தையும் பார்த்து மிருகங்களுக்கெல்லாம் நல்ல பேர் விட்டு நல்லா பண்ணான். ஆனால் காக்கிற காரியத்தில் அது எல்லாத்தையும் காத்தானா காக்கலையா தெரியல. தன்னுடைய மனைவியை அவன் என்ன செய்யலை, காக்கலை. காத்திருந்தானா அந்த சர்ப்பத்துக்கிட்ட அவ போய் பேசி இருந்திருப்பாளா? பேசி இருந்திருக்க மாட்டா. இவனுடைய கண் எப்போவுமே எங்கே இருந்திருக்கணும், ஒரு பக்கம் மனைவி மேலே இருக்கணும். இன்னைக்கு நிறைய பெண்களுடைய வேதனை என்ன தெரியுமா, கணவன் என் மேலே கேர் எடுக்கிறதே இல்லை. பெண்களுடைய பலவீனமே எதுதான், அதுதான். பெண்கள் என்ன விரும்புறதுன்னா, என்னுடைய கணவன் என்னை கேர் பண்ணணும், என்னை நேசிக்கணும், என்னை மட்டும்தான் நேசிக்கணும், எனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யணும் என்பதை ஆண்டவரே சொல்லுகிறார், மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். கர்த்தர் எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரோ அதே போல மனைவியை போஷித்து காப்பாற்றும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் திருநெல்வேலியில் இருக்கிறாரு. அவருக்கு திருமணமான புதிதில் மனைவியை கூட்டிகிட்டு சென்னையில் இருக்கிற அவங்க உறவினர் வீட்டுக்கெலாம் வரணும்னு வந்திருக்காங்க. நமக்கு தெரியும்ல, கல்யாணம் ஆன புதுசில் எல்லாரும் விருந்து கொடுப்பாங்க. அப்போ விருந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு மத்தியானம் நீ என்ன செய், உன் மனைவியை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வான்னு ஒரு சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சரின்னு 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போன இடத்துல இவருக்கு இன்னொரு வேலை வந்துருச்சு. நீ இந்த கடையிலே நின்று, நான் போய் இன்னொரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த அம்மாவும் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கடையிலே நின்றுட்டு இருந்திருக்காங்க. காணும். அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது, இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது. எங்கே இருக்கிறீங்க, இன்னும் எவ்வளோ நேரம் ஆச்சு, நான் எவ்வளோ நேரம் காத்திருக்கணும் கேட்போம். அன்றைக்கி அந்த காலத்தில் நாங்களே ரொம்ப சின்ன பிள்ளைங்கள நாங்கள் இருக்கும்போது அப்போ நடந்த சம்பவம். கேட்கல, பேசாமல் கடையில் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டாங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக அந்த பெரியம்மா அவங்களுடைய பெரியம்மா வீடு போயிட்டார். போயிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு, ரொம்ப பழக்கமானவங்க, உட்காந்து, பெரியம்மா சாப்பாடு போடுங்க, பசி எடுக்குது, சாப்பிட வந்துட்டேன், சாப்பாடு போடுங்க. அப்போ அவங்க சொல்லிக்கிட்டே, உன் ஒய்ஃபை எங்கடா அப்படின்னா, அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் ஒய்ஃபை கடையில் விட்டுட்டு, மதர்ஷாவில் விட்டுட்டு நான் வந்துட்டேன். அச்சோ, நல்ல செம திட்டி, உனக்கு எதுக்கு ஒரு கல்யாணம், உனக்கு எதுக்கு ஒரு ஒய்ஃபு தேவையா, ஒய்ஃபை இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டு வர்ற உனையும் நம்பி ஒரு பெண்ணை கொடுத்துருக்காங்களே, அவங்க அம்மா அப்பா யார் பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பி போனால் பாம்போல. சென்னை தெரியவே தெரியாது அவங்களுக்கு, திருநெல்வேலியிலேருந்து கிராமத்தில் இருந்தவங்க, சென்னை தெரியவே தெரியாது. பாவம், எவ்வளோ கஷ்டம். இந்த சம்பவம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு மறக்கவே ஏன்னா எங்களோட அண்ணன் தான் அது, சரியா? அதனால இன்னைக்கு இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ என் கேரக்டர் இப்படி தான், என்ன கேரக்டர் நான் மாற்ற முடியாது அப்படின்னா எதுக்கு நீ கல்யாணம் பண்ணணும், பண்ணாமல் சன்னியாசியாக போயிருக்கலாமே. உனக்கு கர்த்தர் கொடுத்த டியூட்டி என்ன, மனைவியை நேசிக்கணும், மனைவியை போஷிக்கணும், மனைவியை காப்பாற்றணும். அவளுக்கு என்ன வேணும், அவளுக்கு என்ன தேவை, ஒரு கணவனாக இருந்து செய்ய வழி இல்லைன்னா அப்புறம். ஆனால் மனைவிகள் கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டாங்க. தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டால் கூட என்ன செஞ்சிருவாங்க, கூடயே தான் போவாங்க. அன்றைக்கி ஆதாம் கூடயே ஏவாள் போனது போல. அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த, திருமணமானவர்களே, கர்த்தர் கொடுத்த உங்கள் மனைவியை நீங்கள் என்ன செய்யணும், காப்பாற்றணும். வாலிபர்கள் வந்திருந்தா ஃப்யூச்சரில் எப்படி நடக்கணுங்கிறத இங்கே கொஞ்சம் கற்றுக்கோங்க, சரியா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இன்றைக்குள்ள தம்பிமாரெலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க. இன்றைக்கி திருமணமாகிற பிள்ளைங்களெல்லாம் நான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா மனைவியை கேர் எடுக்கிறாங்க, கவனிக்கிறாங்க, மனைவியுடைய பேக்கையும் தூக்கி போட்டுக்கிறாங்க, பிள்ளையும் தூக்கிக்கிறாங்க, எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறாங்க. மனைவிகள் விட்டுட்டு போகாமல் இருந்தால் சரிதாங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அதுலேயும் சிலர் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்க, காக்க தவறியவர்கள். ஒரு ஆதாமை கர்த்தர் உருவாக்குனதுக்கு காரணம் தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக. காக்க தவறிட்டான். அவன் ஒழுங்காக கேர்ஃபுல்லாக பார்த்துருந்தா இவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஆனால் சிலருக்கு சந்தேகம் மட்டும் வந்துடும்,
யார்கிட்ட இவ பேசுறா ஃபோன்ல? இவர் காப்பாற்ற மாட்டாரு, கவனிக்க மாட்டாரு, பேச மாட்டாரு. ஆனா அவ மட்டும் யார்கிட்டயாவது பேசுனா இவ யார்கிட்ட பேசுறா அந்த சந்தேகம் வந்துடும். இவ கொஞ்சம் கவனமா பார்த்துருந்தா, ஐயோ தவறான நபர்கிட்ட பேசிட்டு இருக்காளே, சர்ப்பத்திர அது வரைக்கும் சர்ப்பம்லாம் ஊர்ந்து இப்படி போல நேராக தான் நின்றுருக்கு. ஏன்னா அதனால தான் அதுக்கப்புறம் சாபத்துக்கு பிறகு தானே நீ மண்ணில் ஊர்ந்து போவாயின்னு சொல்றாரு. அப்போ என்ன இது என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சிருந்தா கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? அப்போ காக்க தவறி விட்டான். நோக்கம், படைத்த நோக்கத்தை அவன் மறந்து விட்டான். அதே போல ஏவாள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன சொல்லுங்க? இது பைபிள் கிளாஸ்ல ஸ்கூல்ல டீச்சர் கேட்குற மாதிரி தான் கேட்குறேன். ஏவாளை உருவாக்கின நோக்கம் என்ன? ஆதாமுக்கு துணையாக. வெரி குட். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஒரு பெண்ணை உருவாக்கினார். ஏற்ற துணையாக. ஆமேன். அப்போ துணை எப்படி இருக்கணும்? கூடயே தானே இருக்கணும். கூட இருக்கணுமா? அதனால தான் எங்கே போனாலும் அவரை நாங்கள் விடுறதில்லைன்னு போலீஸ்கார மாதிரி சிலர் போவாங்க, சில பெண்கள். அப்படி இல்லை, எப்பொழுதுமே தன்னுடைய கணவன் மேலே ஒரு அக்கறை, ஒரு கரிசனை, அவருக்கு வேண்டிய காரியங்களை கவனிப்பது, கூட இருப்பது, துணையாக இருப்பது, ஆலோசனைக்காரியாக இருப்பது, ஒரு தாயை போல, ஒரு மனைவியை போல, ஒரு ஃப்ரெண்டு போல இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார். ஆமேன். ஆனால் இவள் ஏற்ற துணையாய் இருப்பதற்கு பதிலாக இவன் என்ன கூட இருக்கல, எங்கே போயிட்டா? அப்படியே சுற்றிட்டு வரலாமே, கொஞ்சம் உலாவிட்டு வரலாமே. இவர் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்காரு. நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம்? யார்ட்டையாவது பேசிட்டு வரலாம். கொஞ்சம் இப்போ உள்ள ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மொபைல் ஃபோனில் யார்ட்டையாவது பேசலாம், இல்லை ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் யாராவது ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்களா? அப்படி இன்றைக்கு உலகம் போய்கொண்டு இருக்கிறது. இப்போ படைத்த நோக்கம், கணவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், அவர் ஒரு குடிகாரனாக இருந்தாலும், கோபக்காரனாக இருந்தாலும், இந்த பெண் ஒரு ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். ஆமேன். அவள் தவறி போனதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு தோல்வியை இந்த குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை எதற்காக உருவாக்கினார், ஏன் என்னை படைத்தார் என்பதை அதிகமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்போ மனைவி கூடயே இருக்கணுமா, வேலைக்கே போக முடியாதா? இப்போ வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க கணவன்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, இருதயம் ஒன்றா இருந்துச்சுன்னா எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் ஒரு பெரிய கேப்பே கிடையாது. இருதயம் எப்போவுமே நினச்சிட்டு இருக்கோம். யாரை நினச்சிட்டு இருக்கோம்? என்னுடைய கணவர் இப்பொழுது என்ன செஞ்சிட்ருக்காரு, அவர் இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், இப்படி இருப்பார், இப்போ ஃபோன் பண்ணுவார், அந்த ஃபோன் எப்போ எத்தனை மணிக்கு வரும், ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இல்லையா? அப்போ இருதயம் கூடவே இருக்கணும், துணையாக இருக்கணும். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கவலையே கிடையாது. ஆனால் பக்கத்திலே இருந்துட்டு அவங்க இருதயம் தூரமாக இருந்தால் எப்படி? அதனால ஒன்றுமே கிடையாது. அப்போ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஏன் கணவனும் மனைவியுமாய் இணைத்தார், அல்லது ஏன் பெண்ணாக படைத்திருக்கிறார், ஏன் ஆணாக படைத்திருக்கிறார், படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நான் ஊழியம் செய்யணுமா, அல்லது என்ன வேலை செய்யணும், பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், அதற்காக தான் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் என்பதையெல்லாம் அறிந்து படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து போகக்கூடாது. ஆமேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆண்டவர் அவர்களை உருவாக்கினது மட்டும் இல்லை, ஆசீர்வதிக்கிறார். ஒரு டியூட்டியை கொடுத்தாரு, ஒரு நோக்கத்தை கொடுத்தாரு, ஒரு பர்பஸ், ஒரு பிளான் அவர்களுக்குன்னு வைத்தாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்து ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஆகாயத்து பறவைகள், எல்லா நீரில் வாழ்கிற ஜீவ ஜந்துக்கள், அப்புறம் பூமியில் நடமாடுகிற எல்லா உயிருள்ள எல்லா மிருகங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். அவைகள் உங்களை ஆளக்கூடாது, நீங்கள் அவளை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இவங்க 2 பேருமே அந்த அதிகாரத்தை மறந்துட்டாங்க. முதல்ல
படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆளுகை, அந்த அதிகாரத்தை, கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரத்தை மறந்து போனாங்க. அப்போ சர்ப்பம் தந்திரமுள்ளதாய் வந்து பேசும்போது அவன் என்ன சொல்லியிருக்கணும்? பொல்லாத சர்ப்பமே வெளியே போ, உனக்கும் எங்களுக்கும் அதிகாரம் கிடையாது, நீ என்கிட்ட பேசுறது கூட உனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது, போ அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்த வழியில திரும்பி போயிருக்கும். அப்போ இவங்களுக்கு கர்த்தர் ஆளுகை கொடுத்துருக்கிறான். நீ என்ன என்கிட்ட கேட்கறது, நீ என்ன என்னோட ஆண்டவரை பற்றி என்கிட்டே பேசுறது, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். சொல்லலை. காரணம், கர்த்தர் அன்னைக்கு சொன்ன அந்த ஆளுகையை, அதிகாரத்தை மறந்து போனார்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆண்டவர் அனாந்திரத்தில் அவர் ஜெபம் பண்ணி விட்டு வெளியே வந்த உடனே சாத்தா என்ன செய்ய ஆரம்பிச்சான்? சோதிக்கும்படி ஆண்டவர்கிட்டயே போனான். ஆண்டவர்கிட்டயே சாத்தான் தந்திரமா போனா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, உன்னை நான் பணிந்து கொள்ள மாட்டேன், நீதான் என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் மேல் ஜெயத்தை எடுத்தார். மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை நசுக்க, வியாதிகளை எல்லாம் குணமாக்க, எல்லாவற்றுக்கும் நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். விசுவாசிக்கிற உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நீங்க உலகம் முழுவதும் போங்க, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆனா இந்த அதிகாரத்தை மறந்ததுனால தான் குடும்பத்துல சாத்தான் உள்ள நுழையிறான். அந்த சாத்தானை நான் ஏற்கனவே ஆண்டவர் சிலுவையில நசுக்கிட்டாரு. இப்ப அவனை நசுக்குவதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம தான் என்ன செய்யறதில்ல, அவனை நசுக்கிறதில்ல. அவனை பார்த்தா பயம். ஐயோ சாத்தான் வந்துருவானா, இந்த விக்கிர கோயில் பக்கத்துலலாம் போயிட்டா ஐயோ பிசாசு பிடிச்சிருமா, அது வந்துருமா, இது வந்துருமா, பிசாசுக்கு விரோதமா நம்ம ஜெபம் பண்ணிட்டா அதே பிரச்சனை எனக்கு வந்துடுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வியாதிக்காக ஜெபம் பண்ணா எனக்கு அந்த வியாதி வருது, போராட்டத்துக்காக ஜெபம் பண்ணா அந்த போராட்டம் எனக்குள்ள வருது. உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது, நீங்கள் அவைகளை மேற்கொள்வீர்கள். ஆமென். அந்த அதிகாரத்தை மறந்துடாதீங்க. இந்த அதிகாரம் நமக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கல, நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார், தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபுல பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தான் ஓடி போறோம். பிசாசுக்கு பயந்து நம்ம ஓடி போறோம். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணிடணும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில பிசாசு உள்ள நுழைவதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அனுமதி கொடுக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய பொருளாதாரத்துல, என்னுடைய ஊழியத்துல சாத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்றதுக்கு பேச்சே கிடையாது. இனி என் குடும்ப வாழ்க்கையில சத்துரு வர முடியாது, அவனுடைய கிரியைகளை நாங்கள் அழித்து போடுகிறோம் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரத்தை ஒரு நாளும் மறக்காதீங்க. ஆமென். ஆண்டவர், நீ சிங்கத்தின் மேலே நடந்து பால சிங்கங்களை மிதித்து போடுவாய், ரியன் பாம்பை மிதித்து போடுவாய் கர்த்தர் சொல்லி இருக்கு. அதுக்காக நீங்க போய் ஒரு பெரிய சிங்கத்தை போய் பார்த்து மிதிச்சிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் பிசாசுக்கு அடையாளம். கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி சுற்றி வரும்போது அந்த சிங்கத்தை தான் நம்ம மிதிக்கணும். நீ என்னை விழுங்கலாம் நினைக்கிறியா, நான் உன்னை மிதித்து போடுவேன். ஆமென். எரியன் பாம்பு சர்ப்பம் போல நம்மளை தீண்டுறதுக்கு வரலாம், நான் உன்னை எடுத்து தூக்கி வீசுவேன்னு சொல்லணும். அதுக்காக போய் விஷ பரிச்சை பண்ணிடாதீங்க, ரோட்டில் போகிற பாம்பை பிடிச்சி கையில் பிடிச்சிடாதீங்க. சரியா? சத்துருவை எதிர்ப்பதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவின் சகல கிரியைகளை அழிக்கும்படி ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார். அதே அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டார். ஆக அந்த அதிகாரத்தை நீங்க ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப்பம் தந்திரமா ஏவாளுக்குள்ள நுழைந்து கேட்கிறான், ஆண்டவர் இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்கிறான். உடனே இவன் என்ன சொல்றா, ஆமா எல்லாத்தையும் புசிக்கலாம்,
ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னது புசிக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் சொல்லுவார். இவளுக்கு தொடவும் கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங். ஏன்னா நான் நினைக்கிறேன், நம்ம எப்போவுமே சின்ன பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லுவோம்? கேண்டில் அந்த வெளிச்சத்தை தொடாதேன்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம் திரும்ப சொல்லும்போது நீ தொடாத, தொட்டா சுற்றும், கிட்டே போகாதன்னு நிறைய சொல்லுவோம். அப்போ தான் அவங்க கீழ்ப்படிவாங்க. அது மாதிரி ஆவதான் ஒருவேளை நீ பார்க்காத, தொடாத, பறிக்காத, பூசிக்காதன்னு சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை ஏவாளுக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ அதை சாத்தானுக்கு சொல்கிறான். உண்மைதான், இந்த பழத்தை தொடக்கூடாது, புசிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் புசிச்சா என்ன செய்வீங்க? சாகவே சாவீங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்னு சொல்லிட்டான். அப்போ இவளுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியுது. தெரியுதா தெரியலையா? தெரியுது. கர்த்தருடைய கட்டளை தெரியுதா இல்லையா? தெரியுது. ஆனால் சாத்தா நைஸா அவன் பேசி, நீ சாக மாட்டீங்க, நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல இருப்பீங்க. அதாவது உண்மைதான். இந்த சாப்பிடும்போது அந்த சரீரம் சாக போகிறதில்ல, உள்ள இருக்கிற ஆத்துமா தான் என்ன செய்யும்? சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் தான் பைபிள் சொல்லப்பட்டு இருக்கிறது பைபிளில். அப்போ அந்த ஆத்துமா செத்துரும். ஆத்துமா மரணம் தான் ரொம்ப மோசமானது, பொல்லாதது. ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான்? அப்படி இல்லை, அப்படி இப்படின்னு நல்லா நல்லா சொல்லி அவங்கள அந்த பாவத்துக்கு நேராக தூண்டும்போது இவ ஒன்றே ஒன்று பண்ணியிருக்கணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என் வேலை அவருக்கு கீழ்ப்படுகிறதானே தவிர உனக்கு நான் கீழ்ப்படுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அப்போ தேவனுடைய வசனம் தெரியுது, வார்த்தை தெரியுது, ஆனால் அது கீழ்ப்படுகிறதுக்கு மறந்து போய்விட்டான். அது மறந்துருச்சு. கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் அவளுக்கு இல்லாமலே போயிடுச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் தெரியாமல் யார் தான் இருக்கும்? யார் தான் இருக்கும்? எல்லாருக்கும் வசனம் தெரியும். பைபிள் படித்தா வசனம் தெரியுது. இங்கே வந்தால் நிறைய, வாரத்தில் 2 நாள், சர்ச்சுக்கு போனால் வாரத்தில் 1 நாள், எவ்வளோ வசனம். வீட்டில் டிவி ஆன் பண்ணால், ஃபோனில் யூடியூப்பில் எவ்வளோ வசனங்கள், எல்லாமே தெரியுது, தெரிலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய தெரியுதா? அதான் முக்கியம். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்து விடுகிறோம். தெரியுது, பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது மறந்துடுது, பொய் சொல்லிடுறோம். பெருமையே படக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தெரியும், வசனம் தெரியும். வசனம் தெரியாதுன்னு சொல்லலை. இந்த இவளுக்கு சொன்னதுண்டோ, ஆண்டவர் சொன்னாரோ கேட்டா ஆமாமா சொன்னாருன்னு சொல்கிறான். ஆனால் வசனம் தெரியும், கீழ்ப்படியலை. பெருமை பாராட்டக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் யாராவது நம்மளை வந்து புகழ்ந்துட்டா கால் என்ன செய்ய மாட்டேங்குது? கீழே நிற்க மாட்டேங்குது. அப்போ பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான நிறைய போதனைகள் எபேசியர் 5ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மனைவிகள் எப்படி இருக்கணும். புருஷருக்கு மனைவிகள் என்ன செய்யணும்? வசனமே தெரியலையே, கீழ்ப்படியணும். வெரி குட், கீழ்ப்படியணும். தெரியுது, ஆனால் அதுக்கு கீழ்ப்படிய மறந்து போகுது. கோபம் வரும்போது என்ன செஞ்சிருது? நீ யாருடா, உனக்கு என்னடா கீழ்ப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிடுது நிறைய பெண்கள். உண்மையிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கணவர்களுக்கு உங்களுடைய மனைவியை நேசிங்க. பெற்றோருக்கு பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கனம் பண்ணுங்க, கீழ்ப்படியுங்க. எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரியுது. வசனம் தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியதான் மறந்து போகுது. இதனால தான் இதான் பிரச்சனையே. குடும்ப வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைக்கு காரணமே வசனம் தெரியுது, வசனத்துக்கு கீழ்ப்படிய தெரியலை. ஒரு முறை நம்முடைய சகோதரன் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு அருமையான ஒரு சகோதரன் கிட்டார் வாசித்து, நல்லா அக்கார்டின் வாசித்து அருமையாக வர்ஷிப் பண்ணாராம். ரொம்ப அழகாக அக்கார்டின் வாசித்தாராம், நல்லா அருமையாக வர்ஷிப் பண்ணாராம், பாட்டு பாடினாராம். அப்படியே கண்களை மூடி
அவர் வர்ஷிப் பண்ணும்போது தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினா, நம்முடைய சகோதரரும் மீட்டிங் முடிஞ்ச உடனே அவரை பார்த்து ரொம்ப அருமையாக வாசித்தீங்க தம்பி, பாடினீங்க, வர்ஷிப் நடத்துனீங்க, தேவ பிரசன்னத்தை நான் உணர முடிஞ்சதுன்னு சொன்னபோது, அண்ணன் மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு நான் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரனோடு பேசியிருக்காங்க. அப்போ அந்த தம்பி சொன்னாப்லையா, அந்த தம்பி அவங்க வந்து நாகர்கோவிலை சேர்ந்தவங்க. நாகர்கோவில் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல வசனம் தெரியும், நிறைய வசனம் தெரியும். அப்போது இந்த தம்பிக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து, வசனத்தில் தேறின ஒரு பெண்ணாக அவங்க அப்பா அம்மா பார்த்து திருமணம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் கபோர்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பைபிள் வாங்கி வச்சுருக்கா. என்ன பைபிள் அப்படின்னு கேட்டால், இந்த ஆதியாகமம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி சொல்லி இந்த பைபிள் ப்ரைஸ், அப்புறம் சங்கீதம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி இதில் இந்த பைபிள் பரிசு, அப்புறம் வேத வினா போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பைபிள், அப்புறம் கேடயம், கப்பு, நிறைய ப்ரைஸஸ். எல்லா ப்ரைஸுமே எது கிடச்சிது? வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதில் கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணி முதல் பரிசு, எல்லாமே முதல் பரிசுகள். அப்போ இதை பார்த்தா இந்த பெண்ணை வேணான்னு சொல்லுவாங்களா, வேணும்னு சொல்லுவாங்களா? என்னவோ சத்தம் போடுது பாருங்க. வேணும் அப்படின்னு சொல்லி திருமணத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்களாம். இந்த தம்பி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த தம்பி, பாடி ஆராதிக்கிற ஒரு தம்பி. அப்போ இவங்க 2 பேரும் திருமணம் முடித்து, இவர் ரொம்ப எதிர்பார்ப்போடு, இவ்வளோ வசனம் தெரிந்த பெண் நம்முடைய ஊழியத்துக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாள் என்று நினைத்து திருமணம் முடித்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, இவர் ஊழியத்துக்கு வெளியே எழும்பினாலே சண்டை. ஊழியத்துக்கு போகக்கூடாது, வேலைக்கு நீ போ, ஊழியத்துக்கு போகக்கூடாது. அப்புறம் வீட்டில் உட்கார்ந்துருக்க நேரத்தில் கொஞ்ச நேரமாவது ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்காடின் எடுத்துகிட்டு வந்து வாசித்தா சூடாக காஃபியை கொண்டு வந்து மேலே கொட்டிடுறது. இவருக்கு ரொம்ப தாங்க முடியலை. இந்த கோபத்தெல்லாம் சேர்த்து வச்சு யார் அடிக்கிறது? வீட்டில் ஒரு பலிகடா இருப்பாங்களே பிள்ளைங்க, வர்ற கோபத்தெல்லாம் போட்டு அடின்னு குழந்தைய அடிக்கிறார். அது 2 வயசு 3 வயசு குழந்தை. இவர் ஊழியத்துக்கு வெளியே கிளம்பும் போது அந்த குட்டி பையன் சொல்லுவானா, காலை பிடிச்சிட்டு, அப்பா காலை பிடிச்சிட்டு, டேடி போகாதீங்க டேடி, ஊழியத்துக்கு போகாதீங்க டேடி, ஏம்மா அம்மா என்னை அடிப்பாங்க, நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அம்மா அடிப்பாங்க, பயமாக இருக்கு டேடி, போகாதீங்க டேடி, இப்படி சொல்கிறான். இந்த சூழ்நிலையில் வேற வழி இல்லை, கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே இருக்கிறதுனால அவ்வளோ விட்டுட்டு ஊழியத்துக்கு போகிறேன். ஆனால் இன்றைக்கி நான் ஊழியத்தில் இவ்வளோ சந்தோஷமாக எத்தனையோ பேரை ஆராதிக்க வைக்கிறேன், ஆனால் நான் இன்னும் வீட்டுக்கு போன உடனே எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அது ஆதாமுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது இவன் சொல்லி இருக்கலாமே, ஏன் வாயை திறந்தான்? இல்லை, ஒன்றுமே சொல்லலை. அவனுக்கும் அந்த கீழ்ப்படியணுங்கிற எண்ணமே இல்லை, கீழ்ப்படின எண்ணமே இல்லை. அவனுக்கும் அந்த நேரத்தில் மறந்துருச்சு. காரணம் பாவங்கள், பொய்யான பாவங்கள், அந்த இச்சையா பார்க்க பளபளப்பா நம்ம கண்களுக்கு வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை மறந்து போய்விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி இவர்களைப் போல இல்லாமல் ஆண்டவருக்கு நேராக பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பாவம் செஞ்சு இவ்வளோ ஆண்டவரை துக்கப்படுத்தினா கூட நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் வெளியே துரத்துனா கூட துரத்துறதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாணத்தை மூடும்படியாக தோல் உடைய கர்த்தர் உடுத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்போவுமே நம்முடைய பாவங்களை பார்க்க மாட்டார், பாவங்களை பாராத சுத்த கண்ணர். அவர் நம்ம எப்போவுமே மறைத்து தன்னுடைய அருகில் வைத்து கொள்ளணும் என்பதற்காக தான் அவர் இவ்வளவாய் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுடைய பாவங்களை மூடுவதற்காக ஏதோ ஒரு மிருகம் அங்கே அன்னைக்கு கொல்லப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. தோல்வுடை எப்படி வந்திருக்கும்? ஒரு மிருகம் அங்கே அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மூடுவதற்காக, கழுவுவதற்காக ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அப்போ இதுவரைக்கும் நம்ம பாவத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை ஒரு விசை கழுவுங்கன்னு கேட்டா கர்த்தர் நம்மை கழுவுறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெளியே அனுப்புனா கூட இந்த ஏவாள் தானே உனக்கு தப்பு பண்ணிட்டா, அதனால இந்த ஏவாளை தள்ளி விட்டுட்டு
வேறு ஒரு நல்ல பெண்ணை உருவாக்கி உனக்கு மனைவியா தர்றேன்னு சொன்னாரா? இல்லை. அதே மனைவியோடு தான் குடும்பம் நடத்தும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஏவாளை கர்த்தர் தள்ளி விடலை. இன்னைக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்ம பாவம் செய்யும்போது கூட தள்ளி விடுகிற ஆண்டவர் அல்ல. அந்த பாவத்துக்கு நம்ம மனஸ்தாபப்பட மாட்டோமா, பாவத்தை அறிக்கை பண்ணி நம்ம அதிலிருந்து விடுதலை ஆக மாட்டோமா என்று நம்முடைய ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைகளை கொடுத்தார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை, 2 பேருடைய வாழ்க்கை அந்த பாவத்துக்குரிய தண்டனையை அனுபவித்தால் கூட 3ஆவதாக ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து, ஒரு சேத்தை கொடுத்து, அதன் பிறகு மனிதர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி வைத்து, அந்த சந்ததியில இயேசுவை பிறந்து உலகத்துக்கு ரட்சிப்பை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஆமேன். அதே போல பார்த்தீங்கன்னா, எந்த ஏவாள் பாவம் செய்தாலோ அவளுடைய வித்துக்கும் அந்த பிசாசின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று அன்னைக்கு சொன்னது போல, சிலுவையில் இயேசு ஒரு ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் பிசாசை நசுக்கி போட்டார். தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் கர்த்தரை விட்டு தூரம் போனாலும் கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற காத்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். ஒன்றை மறந்துடக்கூடாது. நம்ம எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் அவர் அற்புதம் செய்வார், மன்னித்துக் கொள்வார், இப்படி நினைச்சி கிருபை பெருகுது, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுதுன்னு நினைச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது கிருபை பெருகிறது, ஆனாலும் பாவத்தில் நிலை நிற்கலாமோ? கூடாதே. ஆமேன். கிருபை இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்னை மன்னிக்கும் என்பதற்காக திரும்ப திரும்ப பாவம் செய்யக்கூடாது. பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடத்துல இரக்கங்களை பெற்று பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றி தீருவார். நம் மூலமாகவே கர்த்தர் நிறைவேற்றி தீருவார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். திரும்பவும் சொல்றேன், கேட்டுட்டோம், எழுதிட்டோம், அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டா வேஸ்ட். ஆதாம் ஏவாள் போல தான். அப்படி இல்லாமல் வேத வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். ஃபர்ஸ்ட் அர்ப்பணிக்கணும். அப்புறம் அதை அப்பியாசப்படுத்த நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், ட்ரை பண்ணணும். கொஞ்சமாவது முயற்சி எடுத்தா கர்த்தர் நம்மை நடத்திடுவார். ஆனால் இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரும்போது தான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணிடுங்க, தேவையில்லாத காரியங்களை தூக்கி போட்டுட்டு என்னென்ன காரியங்களை மறந்தோமோ அதை திரும்ப ஞாபகப்படுத்தி நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கின அந்த படைப்பின் நோக்கம் நம் மூலமாய் நிறைவேறும். நம்மை குடும்பமாக ஒரு குடும்பத்தில் வைத்த அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஊழியத்தில் கர்த்தர் இணைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். இங்கே ஏன் உங்களை கொண்டு வந்தார், அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்ப்போம். ஆதி தகப்பனும் தாயும் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய் என்று கர்த்தர் உருவாக்கி அவர்களோடு கூட உறவாடும்படி மகிழும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். ஆனா சாத்தா உள்ள நுழைந்த பொழுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில இருந்த அந்த உறவு, அந்த பிரசன்னம் மறைந்து போனது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாய் போயிட்டோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் திரும்பவும் தம்மிடத்திலே கூட்டி சேர்க்கும்படி கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்மை உருவாக்கின நோக்கத்தை அறிந்து கொண்டு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த உலகத்தை ஆளுகை செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம அர்ப்பணிப்போமா? அப்பா, எங்களுடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க தேவையில்லாத காரியங்கள் பேசாதபடிக்கு, புசிக்காதபடிக்கு, கேட்காதபடிக்கு, எங்களுடைய காதுகளினால கேட்காதபடிக்கு, கண்களினால பார்க்காதபடிக்கு, தேவையில்லாத இடத்துக்கு நாங்கள் போகாதபடிக்கு
தேவையில்லாத இடத்துல நிற்காதபடிக்கு, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதபடிக்கு நம்முடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருந்து, மரியாளை போல நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வார்த்தைகளை கேட்கிற உங்க வார்த்தை மட்டும் தான் எங்க காதுல விழணும். அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி மூலமா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத அலங்கோலங்களை எங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறீங்கப்பா. அதெல்லாம் சீர்படுத்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. உம்முடைய ரத்தம் எங்கள் மேல் ஒரு விசை விழட்டும். உம்முடைய தோல் ஆடை அன்னைக்கு போர்த்தினது போல உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கவர் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கி வாங்க. ஆண்டவரே, நாங்கள் இழந்த அந்த தேவ மகிமையை எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. தேவ மகிமை இறங்கி வரட்டும். மறுபடி நாங்கள் இழந்த அந்த தேவ சாயலை திரும்ப பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக, கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இணையதளத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற, நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற, இனிமேல் வருகிற நாட்களிலே பார்க்க போகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சத்துரு இந்த குடும்பத்திலே நுழையாதபடிக்கு சத்துருவின் சகல கிரியைகளை, தந்திரங்களை அழித்து போடுவீராக. குடும்பங்கள் கட்டப்படட்டும் அப்பா. இடிக்கப்பட்ட குடும்பங்கள் கட்டப்படுவதாக. இவர்கள் இழந்த தேவ பிரசன்னத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, இழந்த எல்லா ஐஸ்வர்யத்தை திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக ராஜா. இழந்த சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக ராஜா. இழந்த சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக ராஜா. கிருபை தாங்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடருவதாக. இவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கும் உமக்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் இந்த பிள்ளைகளை வணைந்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழியிரவு ஜெபம். அந்த முழியிரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.